ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இப்போ ரஷ்யா முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத உக்ரைனும் புரிந்து கொண்டார்கள். உக்ரைனுக்கு உதவுறதுக்கு ஏதாவது நாடுகள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா, போலந்து உட்பட பல நாடுகளும் ஒரே ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உக்ரைன்ல ஊழல் தலை விரிச்சு ஆடுது, அதை நிப்பாட்டலனா உனக்கான உதவிகள் கிடைக்காதுப்பா. ஏன்னா எல்லா நாட்டு மக்களும் அவங்களுடைய வரிப்பணத்தை, அவங்களுடைய சேவிங்ஸை எல்லாத்தையுமே கரைச்சி தான் உக்ரைனுக்கு ஆயுதமாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. எனவே ஊழல் இல்லாத ஒரு உக்ரைனை உருவாக்குங்கள் அப்படிங்கிற திடுக்கிடும் தகவல் எல்லாம் கொடுத்துட்டாங்க. உக்ரைனால ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கத்தை நீ அமைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா அதுல ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. ஏன்னா ஊழல் இல்லாத அரசாங்கம் எப்போது அமையும்? நல்ல ஜனநாயகம், மக்களுக்கு தேவையான மனிதர்கள் ஆட்சி செய்ய வேண்டும், மக்களை புரிந்து கொண்டவர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஆனா இனிமே அப்படி ஒரு சம்பவம் ஜெலன்ஸ்கி அவர்கள் இருக்கிற வரைக்கும் உக்ரைனால செய்ய முடியுமான்னு கேட்டா முடியாது. ஆல்ரெடி உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் மார்ஷியல் லா அப்படின்னு சொல்லி தேர்தலே இல்லாம நான் தான் உங்களுடைய அதிபர், இந்த போர் முடிகிற வரைக்கும் நான் தான் உங்களுடைய அதிபர் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ தேர்தல் இல்லாமல் அங்கே ஜனநாயகம் அப்படிங்கிறது இருக்காது. ஜனநாயகம் இல்லைன்னா மனிதர்களுக்கு தேவையான, மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் நடக்க வாய்ப்பே இல்லை. ஒரு மன்னராட்சி, அந்த மன்னராட்சிக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் மிகப்பெரிய அளவில் தண்டிக்கப்படுவார்கள். அந்த மன்னன் என்ன வேணாலும் செய்யலாம், எவ்வளோ ஊழல் வேணாலும் செய்யலாம், எவ்வளோ பணத்தை வேணாலும் ஆட்டையப்படலாம். இது எல்லாமே இப்போ உக்ரைன் செஞ்சிட்டு இருக்காங்க. பட் அப்படிப்பட்ட உக்ரைனுக்கு மறுபடியும் நாட்டோ நாடுகள் சப்போர்ட்டுக்கு வந்தாங்கன்னா நாட்டோ நாடுகளை ரஷ்யா அடிப்பாங்களா இல்லையா என்கிற கேள்வி உருவானது. இதற்கு ரஷ்யா கொடுத்த பதில் என்ன, இன்னும் வந்திருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஹேஸ் நோ பிளான்ஸ் டு அட்டாக் நாட்டோ அப்படிங்கிறது தான். நாட்டோவை அட்டாக் பண்ணுறதோ இல்லாட்டி நாட்டோவினுடைய நட்பு நாடுகளை அட்டாக் பண்ணுறதோ அப்படிங்கிறது எங்களுடைய பிளான்லேயே கிடையாது. அப்படி ஒரு பிளான் போட்டிருந்தோம்னா அதை முன்னாடியே நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணியிருப்போம். ஏன்னா ஏகப்பட்ட நாட்டோ நாடுகள் தான் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்கான உதவிகளை செய்த நாடு. ஸோ உக்ரைனுக்கான உதவி செஞ்சாங்க அப்படிங்கிறத விட அவங்க ரஷ்யாவுக்கு எதிராக என்ன செஞ்சாங்க, எதிரியாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத மட்டும்தான் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா அதற்கான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். அப்படின்னா நாட்டோ நாடுகளுக்கு எதிராக எங்களுடைய அட்டாக் இருக்காது அப்படின்னு சொன்ன ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக எங்களுடைய அட்டாக் இருக்காது அப்படின்னு சொன்னாங்களான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா உக்ரைன் ஒரு நாட்டோ நாடும் கிடையாது, ஒரு ஐரோப்பிய ஒன்றிய நாடும் கிடையாது. அப்போ இந்த ஐரோப்பிய ஒன்றியம் நாட்டோ அப்படிங்கிற ஒரு ஷீல்டுக்குள்ள தங்களை மறைத்து கொள்வதற்காக உக்ரைன் பல முறை முயற்சி பண்ணுறாங்க. நாட்டோவில் எங்களுக்கு ஒரு அங்கத்துவம் கொடுங்க, இந்த மாதிரி ஐரோப்பிய ஒன்றியத்தில் நாங்களும் ஒரு பிரதிநிதியாக இருக்கிறோம் அப்படிலாம் சொல்லி பார்த்தாங்க. பட் யுத்தம் நடந்துட்டு இருக்கு, ஏகப்பட்ட விஷயங்களை நீங்கள் மாற்ற வேண்டியதாக இருக்குது, ஊழல் அப்படிங்கிற குற்றச்சாட்டு உங்கள் மீது இருக்குது, இதெல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டு வாங்க, நாங்கள் உங்களை எங்களுடைய கூட்டத்தில் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஐரோப்பிய ஒன்றியம் அவங்களுடைய அசெட்ஸ், அதாவது ரஷ்யாவினுடைய ஃப்ரீஸ்டு அசெட்ஸ் எல்லாம் எடுத்து அதை உக்ரைனுக்கு செலவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம்ல. அப்படிப்பட்ட முடிவுகள் இருந்து ஐரோப்பிய ஒன்றியம் இன்னும் அடுத்த கட்ட முடிவை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க. நிறைய பணம், அதாவது லோ இன்ட்ரெஸ்ட்ல உலக அமைப்புகளிடம் இருந்து வாங்கி அதை உக்ரைனுக்கு நம்ம செலவுக்கு கொடுக்கலாம், அவங்களுடைய ஆயுதம் வாங்குறதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் நினைக்கிறார்கள். இங்கே தான் ஹங்கேரி அவங்களுடைய பக்காவான பிளானை உலக நாடுகளுக்கு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அவங்களுடைய லோ இன்ட்ரெஸ்ட் பணத்தையோ இல்லாட்டி ரஷ்யாவினுடைய ஃப்ரீஸ்ட் அசெட்ஸை வச்சோ உக்ரைனுக்கு ஏதாவது பெரிய உதவி செய்யணும்னு நினச்சாங்கன்னா அது நடக்காது. ஏன்னா ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் எத்தனை உறுப்பு நாடுகள் இருக்காங்களோ அத்தனை நாடுகளும் அந்த ஒரு திட்டத்தை இல்லாட்டி அப்படி ஒரு முடிவுக்கு சம்மதம் தெரிவிக்க வேண்டும். ஏதாவது ஒரு நாடு நாங்கள் சம்மதிக்கவில்லை அப்படின்னு சொன்னால் அந்த திட்டம் அப்படிங்கிறது நிறைவேறாது. இதை தான் நம்ம நாட்டோ பவர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட நாட்டோ பவர் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தா ஹங்கேரிட்ட இருக்குது. இப்போ ஹங்கேரி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு எதிராக, ரஷ்யாவுக்கு பேரெதிராக ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னாலோ இல்லை ரஷ்யாவை அழிப்பதற்கான ஒரு முயற்சிகளை ஈடுபடுறீங்க அப்படின்னாலோ என்னுடைய எந்த விதமான ஆதரவும் இருக்காது. அப்போ ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஹங்கேரியினுடைய ஆதரவு இல்லாமல் அங்கே ஏதாவது சட்டம் பாஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதனால தான் ஹங்கேரி ரஷ்யாவினுடைய நட்பு நாடாகவும் இருக்கிறது, அதே நேரத்தில் மேற்குலக நாடுகளுடைய எதிரி ப்ளஸ் நண்பன் அப்படிங்கிற ஒரு ரோலையும் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்தில் 13 ட்ரோனை ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்கள் வீழ்த்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை இன்னைக்கு ரஷ்யாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வெளியிடுகிறது.
இது எதுவுமே நார்மல் குட்டி ரக ட்ரோன்ஸ் கிடையாது, எல்லாமே ஹை எண்ட் ட்ரோன்ஸ். ஸோ 3 மணி நேரத்தில் 13 ட்ரோனை சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லும்போது, இதே மாதிரியான பல ட்ரோன்ஸை ரஷ்யா இப்போ தொடர்ச்சியாக வீழ்த்தி வருகிறார்கள். ஸோ ட்ரோன்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்யாவிடம் இருந்து செயலிழந்து வருகிறது அப்படிங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏன் செயலிழந்து விட்டது கொஞ்சமாக யோசிச்சிருக்கீங்களா? ரஷ்யா உக்ரைன் போர் நடக்க தொடங்கி கிட்டத்தட்ட 3.5 வருடங்கள் ஆகிருச்சு. புதுசாக டெக்னாலஜி உருவாக்கி அதை ரஷ்யாவுக்கு எதிராக ஏவி விட்டாதான் அந்த புது டெக்னாலஜியை படித்து அதற்கு எதிராக ஒரு கவுண்டர் ஸ்ட்ரைக் கொடுக்கறதுக்கு ரஷ்யா தயாராகும். பழைய டெக்னாலஜியை வச்சு இவங்க இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் உருவாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் ஆல்ரெடி யார் படித்து வச்சுருப்பா? ரஷ்யா படித்து வச்சுருப்பாங்க. அப்போ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் உக்ரைன் செலுத்தக்கூடிய ஒரு ட்ரோன் பழைய ட்ரோனாக இருந்தது என்றால் அதை கண்டுபிடிப்பது, அதை ஸ்போர்ட் பண்ணுறது, அதனுடைய பாத்தை கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே ரஷ்யாவுக்கு ரொம்ப சுலபம். அதனால தான் 3 மணி நேரத்தில் 13 ட்ரோன்ஸ் அப்படிங்கிறத இழந்து நிற்கிறது உக்ரைன். இதில் மறுபடியும் பெருசாகிறதுக்கான வாய்ப்பு அப் டு டேட்டான இன்ஃபர்மேஷன் இல்லாட்டி புதிய டெக்னாலஜி உள்ளே கொண்டு வர்றது, அந்த ஃபண்டை உள்ளே கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான். பட் இது நடக்குமா அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கேள்வி. சரி, ரஷ்யா உக்ரைன் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு நடுவில் ஒருத்தர் வந்தார், ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி. நான் கூட பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு நாளில் முடிச்சு விட்டுருவார் போல், 24 மணி நேரத்தில் முடிச்சு விட்டுருவார் போல் அப்படின்னு பார்த்தா ஜனவரி மாதத்தில் ஏறினாருங்க ட்ரம்ப் அவர்கள் அதிபரா. இப்போ நவம்பர் டிசம்பர் ஆக போகுது. கிட்டத்தட்ட 1 வருடமாகியும் ரஷ்யா உக்ரைன் போற ட்ரம்ப் அவர்களால் நிப்பாட்ட முடியலை. ஆனால் அதே நேரத்தில் ரஷ்யாவினுடைய அணு ஆயுதத்தை குறைக்க சொல்கிறதுக்கான இந்த நியூ ஸ்டார்ட் அக்ரிமெண்ட் எல்லாமே எக்ஸ்பயர் ஆக போகுது 2026. இதை பற்றி நீங்கள் ஏதாவது முடிவுகளை எடுப்பீங்களா ட்ரம்ப் அவர்களே அப்படின்னு கேட்டால், எஸ், நாங்கள் நியூக்ளியர் வெப்பன் அதை கட் பண்ணுறது, இந்த நியூக்ளியர் வெப்பன் அதனுடைய ஈல்டு எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்தெல்லாம் அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வருவது, இதை பற்றி பேசுகிறதுக்கு தயாராக இருக்கும் யார்? அமெரிக்காவும் ரஷ்யாவும். பட் அது கூடவே சீனாவும் பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை இப்போது அமெரிக்கா கொடுத்திருப்பதால் தான் இப்போ கடைசியாக நடக்க வேண்டிய அணு ஆயுதத்தை குறைக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் நடைபெறாமலே இருக்கிறது. அணு ஆயுதத்தை நாங்கள் குறைத்து விடுவோம் இல்லாட்டி அணு ஆயுதத்தை கூட்டி விடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நாடும் சொல்லலை. பட் அணு ஆயுதத்தை ஏந்தி செல்லக்கூடிய மிசைல்ஸ் எல்லாத்தையுமே மிகப்பெரிய அளவில் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்கா உட்பட பல நாடுகள். அதுலேயும் ஆகஸ்ட் மாதம் யாருக்குமே தெரியாமல் அமெரிக்கா அவங்களுடைய டெஸ்டிங் சைட்டான நவேடாவில் ஒரு சின்னதாக டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அது வேறு எதுவுமே கிடையாது, B6112 நியூக்ளியர் பாம்பு தான். B6112 அப்படிங்கிற இந்த அணுகுண்டு எப்படி சோதிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால், அதனுடைய வார்ஹெட்டில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான அணு ஆயுதம் அப்படிங்கிறது இல்லை. அதுக்கு பதிலாக எம்டியான ஒரு என்க்ளோசர் மட்டும் வச்சு அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ இந்த B6112 அப்படிங்கிறது லைஃப் எக்ஸ்பேன்ஷன் ப்ரோக்ராமுக்குள்ளே வந்துருச்சு. அது என்ன லைஃப் எக்ஸ்பேன்ஷன் ப்ரோக்ராம்? ஒரு குண்டு கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த குண்டை ஒரு பர்டிகுலராக 10 வருஷம் எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா 10 வருஷத்துக்கு பிறகு டெக்னாலஜி மாறிடும். அதில் வைக்கக்கூடிய ஊடுபொருட்கள், இடுபொருட்கள், அந்த வெப்பத்தை உருவாக்கக்கூடிய பொருட்கள், இதனுடைய அளவு, தன்மை அப்படிங்கிறது மாறுபடும். ஸோ ஒவ்வொரு குண்டினுடைய அந்த காலாவதி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு மாத்திரைனா ஒரு காலாவதி இருக்குது, ஒரு ஃபுட்டுனா ஒரு காலாவதி இருக்குது பார்த்தீங்களா? அதே மாதிரி இந்த குண்டுக்கும் ஒரு காலாவதி அப்படிங்கிறது இருக்குது. அதனுடைய எக்ஸ்பைரி டேட் அப்படிங்கிறது முடிவு வரும்போது அமெரிக்கா மாதிரியான நாடுகள் என்ன செய்வாங்கன்னா, அந்த குண்டை மறுபடியும் சோதித்து பார்த்து அதனுடைய லைஃப்பை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமா இல்லையா அப்படிங்கிறத தெளிவாக யோசிப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த B6112 மற்றும் B6113 அப்படிங்கிற இந்த நியூக்ளியர் பாம்புக்கான லைஃப் எக்ஸ்பேன்ஷன் ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்படி ரன் பண்ணி பார்த்ததில், அதாவது டெஸ்ட் பண்ணி பார்த்ததில், இன்னும் 20 வருடங்கள் இந்த B6112 அப்படிங்கிற நியூக்ளியர் பாம்பை நீங்கள் பயன்படுத்தலாம். அதனால் எந்த பாதிப்பும் உங்களுக்கு இல்லை, பட் எதிரி நாட்டுக்கு இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ B6112 அப்படிங்கிற இந்த மிசைல் அப்படிங்கிறது உண்மையிலேயே நல்லது தான் அப்படின்னு சொல்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த மாதிரியான டெஸ்டிங் எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது, அதாவது இதுவும் அணு ஆயுதத்தை ஏந்தி செல்லக்கூடிய ஒரு மிசைல் தானே, அப்போ ரஷ்யா உட்பட பல நாடுகள் இதே மாதிரியான டெஸ்டிங்கை செய்ய முடியுமான்னு கேட்டால் இதே மாதிரியான டெஸ்டிங்கை செய்ய முடியும். பட் அணு ஆயுதத்தை பூமிக்குள்ளே மறுபடியும் வெடிக்க வைக்க முடியாது என்பதை அமெரிக்கா வாதாடுறாங்க. இல்லை, நாங்கள் அதை செஞ்சே தீர்வோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா நிற்கிறாங்க. நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் அதை நாங்கள் கவனிச்சுட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி சீனாவும் சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெனிசுலா பற்றியான செய்தி தான். வெனிசுலாவை பொறுத்த வரைக்கும் எப்போ வேணாலும் அமெரிக்கா வெனிசுலாவை என்சர்க்கிள் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மாதரவை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது, இன்னைக்கு வெனிசுலாவும் ரஷ்யாவும் சேர்ந்து ஒரு கையெழுத்து போடுறாங்க. ஒரு நல்ல ஒரு டீல் தான். இதனால் வெனிசுலாவுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிற்குமா அப்படின்னு கேட்டால் என்டையராக நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. பட் உலக வல்லரசு ரஷ்யா வெனிசுலாவுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் அமெரிக்காவுக்கு போயிருக்கும். அமெரிக்கா அதனால் வெனிசுலா மீது எடுக்கக்கூடிய ஆக்ஷனை கொஞ்சமாக தள்ளி வச்சிருப்பாங்க என்பதையும் நாம் இங்கே உற்று கவனிக்கப்பட வேண்டியது தான்.
அடுத்ததா ரஷ்யா, கசகஸ்தான், உஸ்பெகிஸ்தான் இந்த 3 நாடுகளும் கேஸ் டிரான்சிஸ்ட் அப்படிங்கிறத இன்னும் அடுத்த மடங்கு உயர்த்த போகிறார்கள். ஸோ இந்த 3 நாடுகளுக்கு இடையே கேஸ் அப்படிங்கிறது இன்னும் கூடுதலாக பாய தொடங்க போகிறது என்கிற தகவலும், கேஸ் கூடுதலாக பாய போகுது அப்படின்னா அதனால ரஷ்யாவுக்கு ஏற்படக்கூடிய லாபத்தையும் நாம் இங்கே பார்க்கணும். எது எப்படி இருந்தாலும் ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது நீண்டு போறதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் அதில் ஒரு சில காரணங்களை நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாத அளவுக்கு மாறிக்கொண்டே இருக்கிறது. ரஷ்யா உக்ரைன் போர் முடிவடையுமா இல்லை தொடருமா அப்படிங்கிறத பற்றிலாம் அடுத்தடுத்த காணொலியில் பார்க்கலாம். இந்த காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில், தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.